ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் மீன் ஊறுகாய் செய்ய போகிறேன். இது ஒரு கேரளா ஸ்டைல் டிஷ்ஷு. மீன் ஊறுகாய் செய்கிறதுக்கு 1 கிலோ சூரை மீன் எடுத்திருக்கேன். அதோடைய முள்ளெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ சின்ன சின்ன பீசஸாக க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இன்னொரு பவுலில் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் உப்பு, கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மீன் பீசஸ் எல்லாம் இதில் சேர்த்து அந்த மசாலெல்லாம் மீனில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இன்னொரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீனை இதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை நல்லா ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கணும். ரொம்ப ஹீட்டாக வச்சுச்சுன்னா கருகி போயிடும். மீனை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயில். இப்போ பாருங்கள், நல்லா மீன் வெந்துருச்சு கரெக்டாக. இந்த வெந்த மீன் பீசஸ் எல்லாத்தையுமே இன்னொரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். மீனெல்லாம் எடுத்து மாற்றினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், கூடவே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பூண்டு இஞ்சியில் இருக்கிற அந்த ஈரம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் இந்த ஊறுகாய் கெடாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு. இப்போ நல்லா ட்ரை ஆகி வதங்கிருச்சு பாருங்கள். நல்ல ஒரு வாசனை வரும். இந்த டைமில் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கணும். தீயை ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மீனை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/2 கப்பு வினிகர் சேர்த்து, கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறணும். வினிகர் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்தோடனே பாருங்கள், டேஸ்டியான மீன் ஊறுகாய் தயாராகிடுச்சு. இந்த மீன் ஊறுகாவை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு மாதம் வரைக்கும் கேடாகாமல் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.